அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்னைக்கு உள்ள கால சூழ்நிலையில கேஸ் தட்டுப்பாடுங்கிறது மிக முக்கியமாக இருக்குது. இன்னைக்கு நம்ம கேஸ் புக் பண்ணால் குறைஞ்சது 25 நாளைக்கு பிறகுதான் கேஸ் சப்ளை ஆகுது. இப்போ கேஸ் இல்லாமல் சமையல் செய்ய முடியாது. நடுத்தர குடும்பமாக இருந்தாலும் சரி, பெரிய குடும்பமாக இருந்தாலும் சரி, சின்ன குடும்பமாக கேஸ் மிக முக்கிய அங்கம் வகிக்குது. பற்றாக்குறை ஏற்படுது. சரி, மாற்று வழி என்ன? கேஸ் கிடைக்கல, சப்போஸ் வீட்டில் கேஸ் தீர்ந்து போச்சு. இப்போ மாற்று வழினா விறகு அடுப்பு. இந்த காலத்தில் விறகு அடுப்புக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு அடுத்து மாற்றினா எலக்ட்ரிக்கல் அடுப்பு, இன்டக்ஷன் அடுப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. பரவாயில்ல, எல்லா வீட்லேயுமே இந்த அடுப்பு இருக்குது. இது கடந்த ஒரு 5-6 வருஷமாகவே உபயோகத்தில் இருக்குது. பரவாயில்ல இருக்குது. ஆனால் இதுக்கு ரொம்ப அவசியமாக இன்டக்ஷன் அடுப்பு தேவைப்படுது. இப்போ ஏற்கனவே நம்ம வாங்கி வச்சிருக்கிற அடுப்புகள், பல அடுப்புகள் ரிப்பேராக போய் தூக்கி ஒரு மூலையில் தூக்கி நம்ம போட்டு வச்சுருப்போம். இப்போ அதை ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எங்கே பண்ணுறது? அதை ரிப்பேர் பண்ணதுக்கு யாருமே இல்லை. சரி, அதை தூக்கி எரிஞ்சோட புது ஸ்டவ் நம்ம வாங்கலன்னா இன்னைக்கு உள்ள விலையில குறைஞ்சது 3000 ரூபாய்க்கு மேலே தான் ஒரு ஸ்டவ்வுடைய காஸ்ட்டு வருது. பொருளாதார பிரச்சனைகள் உருவாகுது. அதுக்கு பல பிரச்சனைகள் உருவாகுது. இப்போ பழைய ஸ்டவ்வை ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் யார் பண்ணுறா? பண்ணதுக்கு யாருமே இல்லை. அதுக்கு ஒரே தீர்வு என்னன்னா, பள்ளப்பட்டியில் ஹபீப் நகர் பள்ளிவாசலுக்கு ஏற்ற மாதிரி ஆஃபில் மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மொபைல் கடை இருக்குது. இந்த பள்ளப்பட்டி சுற்று வட்டாரத்தில் இவர் ஒருத்தர் இண்டக்ஷன் அடுப்பை ரிப்பேர் பண்ணார். பாருங்கள், இந்த ஒரு அடுப்பு ரிப்பேருக்காக வந்திருக்கு. இந்த ஒரு அடுப்பு இன்னைக்கு காலையில் ரிப்பேருக்காக வந்திருக்கு. இதை ஒரு மணி நேரத்தில் ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லி அநேகமாக இப்போ மணி 12 மணி ஆகுதுங்க. 1 மணிக்கு இந்த ஸ்டவ்வை ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டா இன்னைக்கு மதிய சமையல் செஞ்சிருவாங்க. சரி, இப்போ இந்த ரிப்பேர் பண்ணதுக்கு அப்படின்னா அதிகமான காஸ்ட்டு செலவாகுமா அப்படின்னா அப்படி எதுவும் இல்லைங்க. சர்வீஸ் சார்ஜு, உழைப்புக்கு தகுந்த ஊதியம், அது கண்டிப்பாக கேட்கத்தான் செய்வாங்க. ஏதாவது ஸ்பாட்ஸ் போயிருந்துச்சுன்னா அதுக்குண்டான காசை வாங்கிக்குவாங்க. குறைஞ்ச செலவில் நம்ம வீட்டில் இருக்கிற பழைய ஸ்டவ்வை மறுபடியும் உபயோகத்துக்கு நம்ம கொண்டு வரோம். இதுக்கு புதுசாக நம்ம வாங்குறது, அது நம்மளுடைய பொருளாதாரத்தை பற்றி புதுசு நம்ம வாங்குறோன்னா வாங்கிக்கலாம். இல்லை, வீட்டில் இருக்கிற பழைய ஸ்டவ்வை குப்பையில் தூக்கி எரியாமல் உபயோகமான முறையில் ரிப்பேர் பண்ணி இப்போ இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு, இன்னைக்குள்ள காலநிலைக்கு, இன்னைக்குள்ள கேஸ் தட்டுப்பாட்டுக்கு இதை நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு மிக அருமையான ஒரு வாய்ப்பு. இந்த கடையுடைய ஓனர் 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்போ மொபைல் ஃபோன் ஆரம்பிச்சிச்சோ, முதல் மொபைல் ஃபோன் வர்ற காலத்துல மொபைல் ஃபோனை ரிப்பேர் பண்ணுற தொழிலை கற்றுக்கிட்டேன். குறைஞ்சது ஒரு 20-25 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே தமிழ்நாட்டில் இவர் கற்றுக்கலைங்க. டெல்லி இப்போ டெல்லியில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே இவர் இந்த தொழிலை கற்றுக்கிட்டு பள்ளப்பட்டி இந்த தொழிலை செய்கிறாருங்க. இவர் இது மட்டும் செய்யறது இல்லைங்க. மொபைல் ஃபோன் என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, எவ்வளோ ரிப்பேராக இருந்தாலும் சரி, இங்கே கொண்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது நல்லா சர்வீஸ் பண்ணி கொடுப்பாருங்க. அதே போல் இவர் மொபைல் அசசரிஸ், மொபைல்கள் விற்கிறாரு. இவர் மொபைல் அசசரிஸ் விற்கிறாரு அப்படின்னு சொன்னால் சென்னையிலேயோ திருச்சியிலேயோ இல்லை கோயம்புத்தூர்லேயோ இவர் பர்ச்சேஸ் பண்ணது இல்லைங்க. நேரடியாக டெல்லியிலேருந்து இவர் பர்ச்சேஸ் பண்ணது. காரணம் என்னன்னா, இவர் ஏற்கனவே டெல்லியிலேருந்து அனுபவத்தை வச்சு அங்கேருந்து நேரடியாக கொள்முதல் பண்ணதுனால விலைகள் குறைவாக இருக்குது. அதுக்கு அடுத்து இவருடைய அனுபவம், படிப்புங்கிறது அது தனி சப்ஜெக்ட்டுங்க, அனுபவம் அது தனி. இவருக்கு இந்த 20 வருஷமா இந்த மொபைல் ஃபோனுடைய எலக்ட்ரானிக்கல் பொருளுடைய ரிப்பேரிங் பண்ணுற அனுபவம் இருக்கு. ஒரு தெளிவான ஒரு நபருங்க. இவர்கிட்ட நீங்கள் கண்டு உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அடுப்போ அல்லது உங்கள் மொபைலுடைய ஃபோன் ரிப்பேரோ எதாக இருந்தாலும் இங்கே கொண்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மன நிறைவோடு நீங்கள் ரிப்பேர் பண்ணி கொண்டு போகலாம். அதிகமான காசு வாங்க மாட்டேங்க, காசுக்கு ஆசைப்படுறவர் அல்லங்க. நேர்மையான முறை, நியாயமாக உழைக்கணும், உழைப்புக்கு தகுந்த ஊதியம் வேணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறோம். இந்த வாய்ப்பை பள்ளப்பட்டி மக்களாக நாம் நம்ம பயன்படுத்திக்கிறது நல்லது. நான் இந்த பயன்படுத்திக்கிறது மிக நல்லதுன்னு சொல்லி என்னுடைய பேட்டியை நிறைவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.